முஸ்தஃபா முஸ்தஃபா அந்த டைட்டிலே வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி இருக்கு. இந்த டைட்டில் எப்படி வந்துட்டு வச்சாங்க? முஸ்தஃபா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான பாட்டு. ஸோ அது கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் டைரக்டரும் சூஸ் பண்ணார். சூஸ் பண்ணோன்னே சஸ்பென்ஸாக வச்சுட்டு நம்ம டைட்டில் வச்சுருக்கோம், என்ன சொல்லு அப்படின்னா என்ன டைட்டில் தெரியலன்னு சொல்லி நம்மளும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தோன்ற மாதிரி சொல்லி நம்ம ஒரு வரிசையாக ஒரு 10 டைட்டில் சொல்லணும். கேமரா இங்கே தான் இருக்குது, ஸோ நீங்கள் இங்கே தான் இந்த பொசிஷன் வந்து நிற்கணும். ஓ அப்படியா சார், இல்லை சார் எனக்கு இங்கே வசதியாக இருந்துச்சு அதனால் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு, லைட் இருக்குது இங்கே, லைட் இருக்குது இங்கே தான் வாங்கிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அந்த பொசிஷன் தெரியாது. யூடியூப்லேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது தெரியாது. நீங்கள் வந்துட்டு சசிகுமார் சார் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொன்னேன்னே நான் 96 ராம் மாதிரி சசிகுமார் சார் தாடியெல்லாம் வச்சுட்டு இரு காலின் இடையிலில் உரசும் பூனை போல் அந்த ஒரு ஞாபகம் வருது. தாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஜாம்பி, காவல்துறை உங்கள் நண்பன், முஸ்தபா போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் விஷ்ணு ஸ்ரீ அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி முஸ்தபா படத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ முஸ்தபா சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது? ஹாப்பி தாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி எல்லா தேட்டர்லேயும் நல்லா போச்சு. ஆக்சுவலி படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஹியூமர் இருந்திருக்கும். எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு ரிலீஸ் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் ரிலீஸ் இருந்ததுன்னா எந்த படமும் வந்து கரெக்டான அந்த இடத்த போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். இது சில இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அது அந்த ப்ராப்பர் டைம் ரிலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்பர் டைம் ரிலீஸ் இல்லை. பட் எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருந்தது அது. சூப்பர். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, அந்த டிராவல் பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி பிரவீன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி படம் பண்ணும்போது வச்சு இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான நிறைய படம் போய் பார்த்துட்டு இருந்தோம், இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், யார் எந்த படம். அப்படி இருக்கும்போது ஒரு படம் ஆல்ரெடி இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து விஜய் தேவர்கொண்டார இது பண்ணியிருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை நம்ம வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரீமேக் தான். பட் ரீமேக்காக நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை ரீமேக்காக பண்ணல. கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாமே மாற்றிட்டு தமிழுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரியே முஸ்தபா ஒரு சூப்பரான ஜாலி கேஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சதீஷ் அவர்கள் வந்து லீடாக பண்ணுறாங்க அண்ட் நிறையா வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்டார் பட்டாளமும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. நீங்கள் வந்து எல்லாருமே சினிமோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்துச்சு? இல்லை, என்னோட டேரக்டர் தான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாப்புல. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவர் ஹீரோவாக பண்ணுறாரு. மச்சி இது ரொம்ப நல்லா பண்ணணும், ஹீரோ அழகாக காமிச்சிரு. நான் ஆக்சுவலாக பாலசுப்ரமணியம் கேமராமேன் அவர்கிட்ட இருந்து வந்தேன். ஸோ அவர் ரொம்ப அழகாக காட்டுவார் அப்படின்றதுனால அவன் சொன்ன எல்லாரையும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிரு, ஹீரோயின் அழகாக காமிச்சிரு. இவங்களால அது கான்ஷியஸாக இருப்பாப்புல. இல்லை ஹீரோ வந்து இப்படி இருக்கணும், ஹீரோயின் இப்படி இருக்கணும், சின்ன முடி இருந்தால் கூட கொஞ்சம் அது இது மட்டும் ஒன் மோர் என்னென்ன இல்லை முடி கொஞ்சம் இருக்கா பாவி, இதெல்லாம் ஓவராக இருக்குடா. நான் இல்லை எனக்கு இப்படி வேணும், ரொம்ப அழகாக காட்டணும்னு ஒரு இது பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட டேரக்டர் ரொம்ப காமிச்சியாக இருந்தார், எல்லாரையும் அழகாக காட்டணும் அப்படின்னு. இந்த அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து மொத்தம் 3 ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க. அவங்களுக்குள்ள எப்படி அந்த ஒரு பாண்டிங் இருந்துச்சு? இல்லை நான் தான் அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வரணும், நான் தான் அழகாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அந்த ஆக்ட்ரஸ்க்குள்ளே நடக்கிற ஏதாவது சண்டைகள் அந்த மாதிரி இருந்ததா? இல்லை, இவங்க மோனிகா வந்து சொல்லுவாங்க, ஒரு ஷார்ட் முடிச்சிட்டோன்னே சார் எப்படி வந்திருக்கு சார், நல்லா வந்திருக்குண்ணா அப்படின்னு. நான் சொன்னேன், சார் ரியாக்ஷன் பண்ணுங்கள் சார், ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். பட் அடுத்து மானசா ரொம்ப கொஞ்சம் அவங்களே பார்த்துட்டாங்க, சார் இதுக்கு தப்பாக இருக்குல்ல சார் அப்படின்னு. நான் எல்லாம் ரியாக்ட் பண்ணேன், சார் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் சார், ஏன் சார் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்குமே அப்படின்னு. இல்லைங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க தான் அதிகமாக கேட்டுட்டு இருப்பாங்க, இது சார் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. இல்லைங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்விஸ்டான கொஸ்டின். இந்த 3 பொண்ணுங்கள்ல நீங்க கேமரால அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது யார் சார் அழகா இருந்தாங்க? சார் கஷ்டம் தான், இல்லை சும்மா ஒரு விளையாட்டுக்காக. இல்லை அவங்க 3 பேரும் அவங்க இல்லை அப்படி பர்டிகுலர் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருமே நம்மளோட ஒர்க் வந்து கேமரா. ஸோ அதில் நம்ம யாரை பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்கணுன்றதுல அந்த இல்லை. ஓகே. ஸோ ஆக்சுவலாக முஸ்தபா ஒரு ஃபன் ஃபில்ம் மூவி தானே. ஸோ நீங்கள் நிறைய சீன்ஸ் வந்து வேற லெவலாக இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. பட் எந்த சீன் பார்த்துட்டு டேரக்டரே வந்து பயங்கரமாக பாராட்டினார், செம்மையாக இருக்குப்பா சினிமோட்டோகிராஃபின்னு சொன்ன ஒரு சீன்? அவர் நிறைய இன்டோர் போர்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருந்தார். அவருக்கு ஆக்சுவலாக எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால
இந்த பொசிஷன் வச்சு இதில் சூப்பராக வந்திருக்கு, இந்த பொசிஷன் நல்லா வந்திருக்கு மச்சி, இதை நல்லா பண்ணியிருக்கோம், இது நல்லா பண்ணியிருக்குன்னு என்கரேஜ் பண்ணுவேன். நான் சொல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மச்சி, 1 முறை சூப்பராக வந்திருக்குடா, எடுக்கிற குழப்ப பக்காவாக வந்திருக்கு, வேணும் நம்ம 1 முறை போக தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும்ல. இல்லை இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மச்சி இந்த இடத்துல இப்போ நான் இல்லை எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நான் என்ன எப்படி நினச்சினோ அதுன்னு நிறைய இடத்துல அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுவார். சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே பண்ணலாம் அப்படின்றதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் நீங்க சினிமோட்டோகிராஃபி பண்ணதுல முஸ்தபா எனக்கு படத்துல? முஸ்தஃபாவில் வந்து இந்த போர்ஷன் வீட்டுக்கு வந்துட்ட உடனே மாமா கிட்ட பேசுவார், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் சார் முஸ்தஃபா இந்த டைட்டிலே வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி இருக்கு. இந்த டைட்டில் எப்படி வந்துட்டு வச்சாங்க, என்ன ரீசன்? முஸ்தஃபான்றது ஃப்ரெண்டு பேஸ் பண்ணி இருக்குன்னா நிறைய அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவர் வந்து ஆஃப்டர் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்து அந்த பீரியட்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு, அது ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருக்கும். பட் அந்த டைம்லேருந்து அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் வச்சுருந்தாரு. இன்னொன்று முஸ்தஃபா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஃபேமஸான பாட்டு. ஸோ அது கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் டைரக்டரும் அதை சூஸ் பண்ணார். சூஸ் பண்ணோன்னே சஸ்பென்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு டைட்டில் வச்சுருக்கோம், என்ன சொல்லு அப்படின்னா, என்ன டைட்டில் தெரியலன்னு சொல்லி நம்மளும் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தோன்ற மாதிரி சொல்லி நம்ம ஒரு வரிசையாக ஒரு 10 டைட்டில் சொல்லணும். அதுக்கப்புறம் இல்லை இப்படி வச்சிருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. முஸ்தஃபானா எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்துட்டு உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? இல்லை பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்கு, கம்மி, பார்த்து அந்த மாதிரி பண்ணாங்களா, இல்லை ஒரு ஃப்ரீடம் இருந்ததா? எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு இருக்குல்ல, ஒரு ஹீரோக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அந்த அதுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இதில் அவங்களுக்கு இந்த படம் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க, இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம அதை பண்ணணும். அது எல்லா ஃபிலிம்ஸ்க்கும் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லா படத்துக்கும் இருக்கும் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளை கண்டிப்பாக அதுக்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டைம்குள்ளே எவ்வளோ பெட்டராக பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஆனால் மோஸ்ட்லி நான் பண்ண படங்கள் ஏன்னா 25 to அதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 25 days மேலே தாண்டதே கிடையாது. தெரிஞ்ச எவிடன்ஸ் மட்டும்தான் வந்து நான் ஒரு 31-32 days எடுத்துருக்கேன், அது ஸ்டார் படம்ன்றதுனால. பட் அதிகமான படங்கள் என்ன, ஏன்னா என்ன எடுக்கணுன்றதை கிளியராக முடிவு பண்ணிவிடும், என்ன ஷூட் பண்ணணும். ஏன்னா அது எல்லாமே ப்ரொடியூசரோட மணி. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு நாளும் ப்ரொடியூசரோட காசு. ஸோ அதனால் வந்து பர்டிகுலர் டைமில் அதில் எடுத்து முடிக்கணுன்ட்டு என்னோடய டேரக்டர்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க, நானும் அந்த பேட்டர்னில் தான். ஓகே. அண்ட் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லீக் ஆகிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு. ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணது, அண்ட் இந்த படத்தில் நான் இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் இந்த படம்? புதுசாக நிறைய இது சிங்கிள் ஷாட்டில் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். நிறைய விஷயங்கள் அந்த கல்யாணத்தில் இருக்கிற சாங்லாம் சிங்கிள் ஷாட்லேயே பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். பட் எல்லாத்துக்குமே அந்த பட்ஜெட் வந்து நின்றோம். சரி அது ஒரே ஷாட்டில் எடுக்கணும், பட் எல்லாருமே ஒரே சீக்வன்ஸில் எல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கணும். பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் ஒரே டைமில் சிங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே எபிசோட் ஃபுல்லாகவே சிங்கிள் ஷாட்டில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணி ஒரு 4 ஷாட் பார்த்தோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த எல்லாருமே கரெக்டான ஒரு பொசிஷனில் வரணும். இப்போ கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். திருப்பி அவங்களுக்கு பொசிஷன், ஏன்னா அது பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க, கிராஸ் ஆவாங்க அப்படின்னு. இது ஒரு சிங்கிள் ஷாட்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அது பண்ண முடியாமல் போச்சு. திரும்பவும் பேக் டு பண்ண முடியும், நார்மலாகவே பண்ணி முடிச்சு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஒரு 5 to 6 மூவிஸ் வந்து ஃபுல் சினிமோட்டோகிராஃபராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா முஸ்தஃபா ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு கொடுக்கும், ஆனால் அந்த பிரேக் கொடுக்கலன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா? அது வந்து படம் ஆக்சுவலாக நல்ல படங்க. ஆக்சுவலாக அது இந்த டைமில் எந்த டைமில் ரிலீஸ் ஆகுது ஒரு படம்ன்றது ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு சொன்னேன். அந்த டைமில் அது கரெக்டாக ரிலீஸ் ஆனால் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் ரீச். அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டிங் எவ்வளோக்கு மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் அது ரீச் ஆச்சு. பட் அது எல்லாரையும் போய் சேரலை அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே சார், நீங்கள் வந்துட்டு நிறைய ஜானர்ஸில் வந்து படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மூவா இருக்கட்டும், அண்ட் முஸ்தஃபா இருக்கட்டும், காவல்துறை உங்கள் நண்பன், இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸில் வந்துட்டு படம் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு எனக்கு இந்த ஜானர் சூப்பராக வரும், இந்த ஜானரில் ஒரு படம் வந்தால் நான் பட்டை கிளப்புவேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச த்ரில்லர் ஜானர் தாங்க. த்ரில்லர் ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்திருக்கா சார் அந்த த்ரில்லர் ஜானரில் வந்திருக்கு? நான் இதுவும் ஆக்சுவலாக எவிடன்ஸும் அந்த பேஸ் தான். பட் ஒரு ஃபாதருக்கும் சன்னுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். பட் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படமும். ரொம்ப என்னதான் ஒரு ஆக்டர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணி டயலாக் டெலிவரி எல்லாம் செம்மையாக பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு காமிக்கலாக காமிக்க முடியும். ஸோ முஸ்தஃபா படத்தில் வந்துட்டு நீங்கள் அதுக்காக ஏதாவது ஆங்கிள்ஸோ, இது ஒரு நல்ல ஒரு காமெடியாக கமர்ஷியலாக நம்ம ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்களா? அது என்னென்ன சார்? அது நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். அது படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். என்னென்னா அந்த டைலாக்ஸ், அந்த பர்டிகுலர் டைலாக், அந்த பர்டிகுலர் இது வரும்போது தான் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், நம்மளுக்கு எந்த கேமரா
கேமராமேன் ஒரு சைடு அந்த டைம் தோணும். ஸோ ரொம்ப ஜெஜாண்டிக்காக காட்டணுன்னா நம்ம லோ ஆங்கிள் அந்த மாதிரி காட்டுவோம். ஸோ இது ஃபன்னி மூமெண்ட் போட்டோன்னா பாடி ரிக் போட்டு அவங்கள ஓட விட்டுறது, ஸோ இல்லை பாடி ரிக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் அதை தவிர வித்தியாசமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் அது இடம் கொடுக்கும். ஸ்கிரிப்ட் இடம் கொடுத்தா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எதாவது சொன்ன நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் வந்து தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த படம்னா எந்த படம் சொல்லுவீங்க? சேலஞ்சிங்காக இருந்த படம் எனக்கு எவிடன்ஸ் தான். ஆக்சுவலி எவிடன்ஸ் எவிடன்ஸ் சார் படம் தான் ரொம்ப சேலஞ்சிங்கான படம். ஏன்னா அது வந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு விஷயம் அதை தப்பாக காமிச்சிட்டிங்கன்னா ஹோல் கதையும் தெரிஞ்சிடும். ஓகே. அந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான், அந்த பிகினிங் டு எண்டு அந்த மாதிரி தான். ஸோ அது ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு ஆங்கிள்லேயும் கான்ஷியஸாக இருக்கணும், ப்ரெசென்ட் பண்ணுறதுலையும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ தப்பான ஆங்கிள் வச்சுட்டாலும் இல்லை தப்பான ஃப்ரேமிங் வச்சு அதில் பண்ணோம் அது ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்மளே டெலிவரி பண்ணுவோம், கேமராமேனே சொன்ன மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பண்ண படங்கள்லேயே எவிடன்ஸ் மூவி தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. பட் எவிடன்ஸ் மூவி இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஓவரா, எப்போ எதிர்பார்க்கலாம்? போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சிங்க, ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஸ்டார் கதிரேசன் சார் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ஆடுகளம் இது பொல்லாதவன் நான் பண்ண 5 ஸ்டார் கதிரேசன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். RDM டைரக்டர், இந்த காவல்துறை நண்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அதே டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை பண்ணாங்க. இன்கேஸ் அவர் வந்து அந்த காவல்துறை நண்பன் பார்த்துட்டு தான் அவர் வந்து இந்த படத்தை கூப்பிட்டு டைரக்டர் பண்ண சொன்னார் எவிடன்ஸை. ஸோ ஏன்னா அது அந்த டைம் வந்து படங்கள் வந்து அவர் பார்க்கும்போது இந்த படம் நோட்டீஸ் ஆன படமாக இருக்குது, என்ன படம்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு அந்த ப்ரொடியூசர். பார்த்ததுக்கப்புறம் தான் கதிரேசன் சார் கூப்பிட்டுட்டு ரஞ்சித்துக்கு இந்த படம் பண்ணுங்க, சார் வச்சு பண்ணலாம், இந்த படம் சாருக்கு டேட்ஸ் இருக்குது, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் அந்த படம் பண்ணி முடிச்சோம். சசி சார் வந்துட்டு உங்க ஃப்ரேமிங்ஸ் எல்லாம் பார்த்து என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு? சார் ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவாருங்க எல்லாத்தையும். அவர் ஜென்ரலாக வந்து சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவார். எப்படி உடனே ரியாக்ட் ஆக மாட்டார் எந்த விஷயத்துக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்துருவார். அவங்க பார்த்துட்டவங்க அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அதில் அப்படின்னா எந்த இதுவும் என்ன தலையிட இருக்காது அவர்கிட்ட. சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து ஒரே ஒரு நாள் வந்துட்டு பின்னாடி வந்து சூப்பர் விஷ்ணு நல்லா பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் நவீன் சந்திரா சாருக்கும் எனக்கு ஒரு கதை எப்போவுமே அவர் சொல்லிட்டார், சார் இந்த காஸ்ட்யூம் போடுங்க, இல்லை வேண்டாம் இந்த காஸ்ட்யூம் வேணாம், இந்த காஸ்ட்யூம் நான் போடுறேன் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் இதை போடுங்கன்னு. உடனே நான் ரஞ்சித் கிட்ட போய், ரஞ்சித் இந்த காஸ்ட்யூம் போட சொல்லுங்கள், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன் போடணும், இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவார். சார் எனக்காக இது போடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் சார் அப்படின்னு. சார் நவீன் சந்திரா சார் போட்டு, விஷ்ணு போட்டு வந்துட்டேன், ஓகேவா அப்படின்னாரு. சார் ஓகே சார் அப்படின்னு போட்டு முடிச்சு அது ஸ்க்ரீனில் பார்த்து டப்பிங்கில் பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணார். சாரி விஷ்ணு, நீ சொன்ன ஏதோ சைலண்ட்டாக ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்க, ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நினச்சேன், பட் எனக்கு சூப்பராக இருக்குது, ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். சாரும் அப்படி தான் டக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன், நான் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி எவிடன்ஸ் படத்தில் சசிகுமார் அவர்களோட கேரக்டர் எப்படி எதிர்பார்க்கலாம்? ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா இது வரைக்கும் பண்ண படங்கள்லேருந்து? ஏன்னா பேரே வந்து எவிடன்ஸ் பயங்கர கேட்சியாக இருக்கு. ஸோ போலீஸ், திருடர் அந்த மாதிரி கதை. திருடர் எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, அவர் கேரக்டர் க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் அது. ஆக்சுவலாக அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நடிச்சிருக்காரு. ஃபோட்டோகிராஃபராக நடிச்சிருந்தேன், அது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கு. ஒரு நாள் டைரக்டர் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. இந்த ஹீரோக்கு வந்து ஏதாவது ஒரு என்ன ஒர்க் பண்ணுறாருன்ற ஒரு இது வைக்கணும் அப்படின்னாரு. அப்போ ஜென்ரலாக கேட்கும்போது நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன், என் அப்பா பேசிக்காக ஃபோட்டோகிராஃபர். ஸோ நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குல்ல, இந்த ஃபோட்டோகிராஃபர் மேட்டர் நல்லா இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னாரு. ஃபோட்டோகிராஃபருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு. ஆமாங்க நிறைய பிரச்சனை இருக்குது, பேக் சைடில் நிறைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னா. அப்புறம் போலீஸ் ஃபோட்டோகிராஃபருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருமே நிறைய பேர் சொன்னது கிடையாது. போலீஸ் சைடில் அவங்க சைடில் இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி கிட்டக்கிட்ட அவங்களும் ஒரு போலீஸ் மாதிரி கிட்ட ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் எடுத்தாகணும், ஒரு விஷயங்களும் பண்ணி ஆகணும் அப்படின்னால ஏறக்குறைய அவங்களும் ஒரு போலீஸாக மாறிடுவாங்க. ஸோ போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குல்ல, இது இந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு நம்ம போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்துட்டு சசிகுமார் சார் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொன்னோன்னே நான் 96 ராம் மாதிரி சசிகுமார் சார் தாடியெல்லாம் வச்சுட்டு இரு காலின் இடையினில் உரசும் பூனை போல் அந்த ஒரு ஞாபகம் வருது. இல்லை, இதில் ஒரு போலீஸ் ஃபோட்டோகிராஃபராக தான் பண்ணியிருக்காரு.
ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஆக்சுவலி. சார் லுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கு? சாருக்கு வந்து சார் அந்த டைமில் நிறைய படங்கள் பேரலாக பண்ணிட்டு ஒரு ஹீரோ இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்பில் இன்னொரு படம் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி அப்போ சொல்லிட்டேன், டேரக்டர் சொன்னார் இது என்ன எப்படி பண்ணலாம் சார் கிட்டேன்னு. சார் நான் சார் சொல்லிட்டேன், நான் ஷேவ் பண்ண மாட்டேன், அது தவிர வேறு எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்படின்னு சார் அப்புறம் கொஞ்சம் சார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு. பண்ணலாம், நீங்கள் எப்படி எவ்வளோ ட்ரிம் பண்ண சொல்கிறீங்க? இல்லை சார் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் ஷேப் மாதிரி வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ரஞ்சித்தில் அது இப்போ கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும், ட்ரிம் பண்ணிட்டா திரும்ப நம்ம போக முடியாது பார்த்துக்கோ அப்படின்னாரு. இல்லை கொஞ்சம் பண்ணலாம் ரஞ்சித் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டோன்னு போதும்பா, இது ஓகே தானே, ஹாப்பியா அப்படின்னு கேட்டார். சார் ஓகே சார், நாடியில கை வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அதாவது டேரக்டர் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, சார் வந்து ஷேவ் பண்ண முடியும், மற்றபடி நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொன்னார். இந்த மாதிரி அவர் அது ஒன்றே அவர் மெயினாக கான்சியஸாக சொல்லிட்டாரு. ஓகே, மற்றபடி நீங்கள் எது என்ன பண்ணலாம். ஓகே. அண்ட் சார் உங்களுக்கே வந்துட்டு ஒரு தனித்துவமாக ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னன்னா காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோவாக ஆக்ட் பண்ணும்போது அவங்களோட ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஹீரோவாக ஆக்டிங் நீங்கள் தான் பார்க்குறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆகும்? யோகி பாபு சாராக இருக்கட்டும் அண்ட் இப்போ சதீஷ் சாராக இருக்கட்டும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா? இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது பிஹைண்ட் ஏதாவது ஸ்டோரி? இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் என்ன, நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப காமெடி அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஒரு காமெடி ஆக்டர் மாதிரியும் ப்ரெசென்ட், ஏன்னா அவங்க ஹீரோன்னு சொல்லி தான் அந்த படத்தில் நம்ம இது பண்ணுறோம், அவங்களும் அடுத்த இதுக்கு வரணுன்றதுக்காக ஹீரோவாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ஐயோ நம்ம வந்து பண்ணுற ஃப்ரேமிங்கில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி லைட்டிங்கும் பண்ணக்கூடாதுன்றது மட்டும் கான்ஷியஸாக இருக்கும். காஸ்டியூம்ஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அவங்களோட ஹேரில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும். ஏன்னா அதில் ஒரு காமெடி என்ன பண்ணும்போது அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ ஓகே எங்கள் பின்னாடி வந்துடும், அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. பட் அவங்க ஹீரோவாக பண்ணும்போது அவங்களே எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ லுக்காக இருக்காருன்னு பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்துடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய வாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால சரி பக்காவாக பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதுக்கான சரி இப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஃபுல் ஹேண்டு இந்த ஃபுல் ஹேண்டில் போடலாம், இப்படி லுக் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்றது முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே சொல்லிவிடுவேன். சரி இப்படி எனக்காக இது மட்டும் இது பண்ணியிருக்கீங்க நிறைய, இது நல்லா இருக்காது, இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஒரு படம் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுறதுக்கும் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், நிறைய படங்கள் அந்த டைமில் வந்து நிறைய பேர் ரீச் ஆகாது, அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு அந்த படத்தை கொண்டாடுவாங்க, ஓ நல்லா இருக்கும், ஆஹா ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு, எப்படி நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு தோணும் அதுவும் தேட்டரில் வந்துச்சு அப்படியே போய் பார்த்துட்டா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். பட் அது மாதிரி நிறைய படங்கள் நம்மளே பார்க்குற படங்களை ஐயோ இங்கே தேட்டரில் மிஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஏன் இந்த படம் ஓடல, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற படங்கள் சமீபத்தில் நிறைய படங்கள் அந்த மாதிரி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சார் ஜாம்பி படம் வந்துட்டு ஷூட் பண்ணும்போது அதில் நிறைய யூடியூப் ஸ்டார் காஸ்டிங் தானே இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அவங்க வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் இருப்பாங்களா? ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இப்போ ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு? ஆக்சுவலி நான் பண்ணும்போது ஜாம்பி பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் யூடியூபர்ஸ்லேருந்து உள்ளே வராங்க. அப்போது டைரக்டர் சொன்னால் இல்லை நம்ம புதுசாக இருக்கவங்க அப்போலாம் யார் ஃபேமஸாக இருக்காங்க அவங்களாம் ஒரு 2 நாள் ஷூட்டிங்கில் வருவாங்க அப்படின்னா அவங்க ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட பேசிகிட்டே இருப்பாங்க, நடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் கட்டுன்னு சொன்னால் இங்கே நிறுத்திடணும் அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் கட்டுன்னு சொன்னது எனக்கு புரியல அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் தெரியாது, இப்படி இந்த இடத்துல வரைக்கும் நம்ம பாஸ் கொடுக்கணும், இங்கே பேசணும். டைரக்டர்ஸ் ஒரு வாட்டி அதை சொல்லுவாங்க, இல்லை இங்கே இப்படி பேசுனீங்கன்னா இங்கே பாஸ் கொடுங்க, அடுத்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ண மக் பண்ணிட்டு வந்துடுவாங்க, எல்லாத்தையும் அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லைங்க அவர் சொல்கிறத ரிசீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நடிங்க அப்படின்னா ஓ ஓகே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே செல்ஃபியாக நிறைய எடுத்திருப்பாங்க, அதுக்கு அவங்களே பேசி அது பழக்கம் இருந்தால் அதே தான் அவங்களுக்கு வந்து கேமரா முன்னாடி வரும்போது அதே மாதிரி ஒரு இது வரும். அப்புறம் இங்கே பாஸ் பண்ணுங்கள், இந்த நடிகன்னு சொல்லி டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் இன்ஃபேக்ட் நிறைய ஜாம்பி படத்தில் அப்படி நிறைய ஆகிடுச்சு. சரி இல்லைங்க இப்படி தான் நடிக்கணும், ஓ இப்படிங்களா, ஓகே இங்கே பொசிஷன் நிற்க தெரியாது, அங்கேருந்து வேற ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க, சார் கேமரா இங்கே தான் இருக்குது, ஸோ நீங்கள் இங்கே தான் இந்த பொசிஷனில் வந்து நிற்கணும். ஓ அப்படியா சார், இல்லை சார் எனக்கு இங்கே வசதியாக இருந்துச்சு அதனால இங்கே வந்துட்டேன் அப்படின்னு, லைட் இருக்குது இங்கே லைட் இருக்குது இங்கே தான் வாங்கிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அந்த பொசிஷன் தெரியாது. யூடியூப்லேருந்து வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது தெரியாது. அவங்க இப்போ வரவங்க எல்லாருமே அது அந்த டைமில் வந்து புதுசு, எல்லாருமே யூடியூப்லேருந்து படத்துக்கு வர்றது புதுசு. அந்த படத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது டைரக்டர்ஸ் கோவம் வந்துச்சுன்னா மைக்கை தூக்கி டப்பான்னு போட்டுருவாங்க. அதே கேமராமேனுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? நிறைய டேக் எடுக்கிறாங்க, டைலாக்கே வர மாட்டேன், கடவுளே.
இல்லை அது இன்னுமே பண்ண முடியாது. நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன்னா நம்ம ரியாக்ட் ஆனோம், ஹோல் யூனிட்டை ரியாக்ட் ஆனோம், லைட்மேன்லேருந்து எல்லாருமே பாதிக்கும். ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிற எல்லா கிராஃப்ட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏன்னா இப்போ கேமரா டென்ஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, லைட் ஆஃபீஸர் போயிட்டு அவர் சொல்லுவார், ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போவோம், அது எல்லாருக்கும் பாதிக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி ரியாக்ட் பண்ணாமல் அவங்ககிட்ட என்ன எல்லாருக்குமே டைம் கொடுத்து அந்த டைம் அவங்களுக்கான டைம் கொடுத்து அது பொறுமையாக எடுக்கிறது தான் இருக்கு. நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய நியூ கமர்ஸ்க்குலாம் வந்து டக்குன்னு நடிக்க வராது. அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுப்பீங்க? எப்படி அந்த ஸ்பேஸில் வந்து டக்குன்னு டேக் ஓகே பண்ண வைப்பீங்க நீங்கள் சினிமோட்டோகிராஃபராக? இல்லை, அவங்களுக்கு ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு நர்வஸாக இருப்பாங்க, தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பயங்கர நர்வஸாக இருக்காங்க அப்படின்னு. அவங்கள ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுள் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நீங்கள் பண்ணுங்க, இது ஃபிலிம் கிடையாது, டிஜிட்டல் தான் அப்படின்னு. ஏன்னா ஃபிலிம் பீரியடில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கான்ஷியஸாக நடிக்கும். இல்லை ஒன்றும் இல்லை, 1 மோர் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லுவாங்க, சார் சாரி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றும் இல்லை, இது என்ன, இது வேஸ்ட் ஆக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 மோர் போகலான்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு. அவன் ஷார்ட் முடிஞ்சு ஒரு 6 டேக் 7 டேக் போனதுக்கப்புறம் அவங்க இன்னும் பயங்கரமாக பதட்டமாயிடுவாங்க. சார் என்ன சார், சாரி சார், உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா. ஒன்றும் இல்லை, 1 மோர் போங்க, இன்னும் ஒரு இது கரெக்டாக பண்ணிட்டீங்க, இதோட பெட்டராக பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும் அப்படின்னா. ஓகே சார் ஓகே சார்னா நம்ம கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட்டே அவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக அவர் ஓகே, ஒன்றும் டென்ஷன் ஆகலை. அவங்க வந்து நம்மளுக்கு என்னடா டைம் போயிட்டு எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பாங்களே, டேரக்டர்ஸ் எல்லாமே மைக்கில் சொல்லிட்டு இருப்பாங்க, டைம் ஆச்சு சீக்கிரமாக என்ன நடிங்க, அவங்களுக்கு அந்த டென்ஷனே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் நம்ம கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட்டை அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 மோர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, ஒன்று கேமராமேன் டென்ஷன் ஆகலை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம சைடில் வந்து அது நம்ம எந்த நியூ கம்பர் வந்தாலும் நம்ம சொல்லுவோம். அப்படி யாராவது உங்களை ரொம்ப வந்துட்டு டென்ஷன் பண்ணிட்டாங்க, நிக்கவே முடியல, கோவமா வருது, ஆனா கூல் பண்ணும், அப்ப என்ன சார் பண்ணுவீங்க? மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிப்பீங்களா? டக்குன்னு திரும்பி கொஞ்சம் பிரேக் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது, யாரும் நியூ கமர்ஸ்ன்றது நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக தெரியாது. ஒரு 5 மினிட்ஸ் அவங்க பிரேக் எடுக்கட்டும், நம்மளும் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த 5 மினிட்ஸ் பிரேக் அடிச்சுன்னா நாங்கள் கேட்கும், இது ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, இல்லை பாதி எடுக்கலாம். அப்போ டேரக்டர் சொல்லுவார், இல்லை இந்த வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போனால் வேறு ஒரு ஆக்சிஸ் போகலாம், வேறு ஆக்சிஸ் போனால் நான் ஓஎஸ்எஸ் போய்க்கலாம், இல்லை என்ன கொஞ்சம் லாங்கில் அவங்க டைலாக் பேசலாம், கொஞ்சம் லாங் ஷாட்டில் வச்சு ஷூட் பண்ணிக்கலாமா அவங்க. அது இப்போ கமல் சார் சொல்கிற மாதிரி தான், பபிள் கம் மாதிரி அவங்க சும்மா எதனா இப்போ சொல்லிருக்கோம், நம்ம எதனா ஒன்று டப்பிங்கில் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்க ப்ராப்பராக டைலாக் வராது. சரி நீங்கள் டைலாக் வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் எதனா பேசுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆனால் கேப் மட்டும் கொடுக்காதீங்க, ரியாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தமாக நடிக்க வரல அப்படின்றபோது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ண வேண்டியது உண்டு. ஓகே. ஸோ இப்படிலாம் வந்து ஆர்டிஸ்ட் பயங்கரமாக டென்ஷன் படுத்துறாங்க, சொதப்புறாங்கும் போது நீங்கள் அந்த டென்ஷனை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உங்களோட அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாம் திட்டிருக்கீங்களா? அது வந்து அவங்க உங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றதுக்காக அவன் எதுவும் சொல்லிக்க மாட்டான், அவனுக்கு தெரியும், அவனுக்கு அந்த பொசிஷனில் வரும்போது அந்த ப்ராப்ளம்ஸு எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோல் யூனிட்டும் வந்து அந்த யூனிட் எல்லாமே நம்ம கேமராமேன் கிட்ட இருக்கும்போது அது கரெக்டாக அந்த டைம்குள்ளே எடுத்து முடிக்கணும்ல. ஒரு டேரக்டர் அவங்க டைலாக் சொல்லி கொடுத்துருவாங்க, இவங்க லைட்டு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த கரெக்டாக அந்த டைம்குள்ளே ஷூட் பண்ணி கொடுத்துடணும், அதுக்கு கேமராமேனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி வரலன்னும் போது அந்த டைமில் யாராவது சொதப்பினாங்களோ அவங்கள எதுவுமே நம்ம கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, லைட் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் எதனா அசிஸ்டன்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணியே தான் ஆகும். நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அந்த டைமில் முடிஞ்சதுங்கன்னு சொல்லுவேன், டே நான் அது அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன்டா, இது நீங்கள் நினச்சி பாரு, இது நாளைக்கே அப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இது இன்னும் 4 lakhs எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம எவ்ரி செகண்ட் காசு தானே சினிமாவில், எவ்ரி செகண்ட் காசு தான், டக்குன்னு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ போயிட்டு இந்த மாதிரி பண்ணினா எப்படிரா, அந்த டைமில் போயிட்டு நான் சொல்கிறேன் அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னும் போது அது ரியாக்ட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி. நான் அது உடனே ரியாக்ட் பெரிய அளவுக்கு அது பெரிய இதுவாக இருக்கும்போது தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ண வேண்டியது வரும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. சார் ஒரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டோம், ஜாம்பி படத்துல வந்துட்டு யோகி பாபு அவர்கள் 2 hours 3 hours தான் வந்துட்டு கால் ஷீட்டே பர் டே கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்ன கதை சார்? இல்லை, ஜாம்பி படம் கமிட் பண்ணும்போது அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், யோகி பாபு சார், இப்போ டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு டேட் தரோன்னு. பட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நம்ம சீக்கிரமாக போகணும், அதுக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ அவர் வந்து பிகில் பண்ணிட்டு இருந்தார், அந்த ஃபுட்பால் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். ஷூட் பண்ணிட்டோடனே அதுக்கு எனக்கு இருக்கிற கேப்பு கம்மி தான், அப்போ அந்த கேப்பில் நான் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா. பட் நமக்கு எல்லாம் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்னால சரி வந்துருங்க சார், அதில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரி அந்த டைமில் வந்தார். அந்த டைம் வரும்போது அங்கே அவர் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து 10:30 11:30க்கு அப்புறம் வருவார். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு விட்டு வரத்துக்குள்ளே அவர் அங்கே சில டைம் வந்து ஒரு 12 o'clock ஆகிடும், சில டைம் வந்து 2 o'clock ஆகிடும். 2 o'clock வந்து சொல்லிவிடுவார், வந்து விஷ்ணு இன்னும் 2 hours தான், எப்படியாவது எடுத்து நான் 2 hour தூங்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவார். சரி சார், அந்த 2 hourக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து 9 o'clockலேயே வந்து லைட்டிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம்.
லைட்டிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சார் வந்தவொடனே டக்குன்னு ஷூட் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வேணுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணுறேன், பட் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிக்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிச்சிருக்கேன், ஏன்னா நான் 2 ஹவராக தூங்கினேன்ல அப்படின்னு. ஆனா சீக்கிரம் 2 ஹவர்ஸ் அனுப்பிச்சிடு. அப்படின்னு 2 ஹவர்ஸாக தான் தூங்கினப்பா. திருப்பம் சாரோட படம் காலையில் இருக்குது, திருப்பம் நாங்கள் போயிட்டு நான். ஸோ இந்த மாதிரி தான் அவருக்கு, ஏன்னா அவர் பிஸி டைமில் அவருக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஆக்சுவலாக அவர் சொன்ன வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன் அந்த பல்காட்டுன்னு, இந்த படம் பெரிய படம் நான் முடிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு நாங்கள் டேட் தரேன், அந்த இடத்துல பண்ணிவிடுங்க. ஆனால் அவர் திருப்பம் வந்து சொல்லிவிடுவார், சாரிப்பா உனக்கு அவன் கஷ்டப்படுத்துன்னு நினைக்காத, என்னோடய வேலை திரும்ப இந்த விஜய் சார் படம் நாளைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேப்பில் தான் அந்த படம் முடிஞ்சோம். அது ரொம்ப எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான, ஏன்னா எல்லாமே லைட் பண்ணிட்டு எல்லாமே எல்லா சைட்லேயும் கேமரா வச்சிடணும். அந்த சைடில் ஆப்போசிட் கவுண்டர் சைடில் எல்லாமே கேமரா வச்சு ரெடி ஆகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் சம்டைம்ஸ் லைட் பண்ணும்போது ஆப்போசிட் லைட் இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, டக்குன்னு உடனே ஷூட் பண்ணி ஆனால் அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஷூட் பண்ணி முடித்தோம். ஓகே, இப்போ பொதுவாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து ஹீரோஸ்க்குலாம் அடிபடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பயங்கரமாக ஆக்ஷன் எடுப்பாங்க, அப்போ அவங்களுக்கும் வந்து ஏதாச்சும் அடிபட்டுரும். பட் ஒரு பாட்டு சீக்வன்ஸில் வந்து ஒரு ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, அது என்ன படம், எந்த ஹீரோன்னு நீங்கள் தான் சொல்லணும். படம் வந்து வருத்தப்படாத வழிவர் சிங்கம். ஓகே, அந்த படத்தில் நான் அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தினேஷ் மாஸ்டர் வந்து அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சீக்கிரம்னா அதில் காலி அவன் காலி அப்படின்ற ஒரு லிரிக் வரும். அந்த லிரிக்குக்காக தினேஷ் மாஸ்டர் வந்து இல்லை வந்து மாஸ்டர் மேலேருந்து இறக்குற மாஸ்டர், ஆமாம் மேலேருந்து இப்படி சும்மா இப்படி காலி அவன் காலி சின்ன பிட்டு தான் எல்லாம் எடுத்துடலான்னு சார்கிட்ட, பாலசுப்ரமணியம் சார்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மோர் போனோம், ஓகே ஆகிடுச்சு. 2 சிவகார்த்திகேயன் அடிச்சு 3 டக்கால்னு கயிறு அறந்து டக்குன்னு கீழே வந்துடுச்சு. விழுந்து நேராக எடுத்துன்னு போய் ஷோல்டரில் அடிச்சுது. டக்குன்னு அடிக்கிறதுக்கு கீழே போவோம், அசார்னு இப்போ டான்ஸ் மாஸ்டர் அசார் போய் டக்குன்னு ஹோல்ட் பண்ணி அவர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்ட உடனே எடுத்துகிட்டு வரேன் அவருக்கு. ஆனால் அடி பண்ணி சார் ஒன்றும் பிரச்சனை ஒன்று சொன்னால் வீட்டில் உள்ளே போய் பார்த்தா அவருக்கு எங்கள் இடத்துல ஃபுல்லாக வீங்கிடுச்சு லைட்டாக சிவகார்த்திகேயன் சார். சரி சொன்னார், இல்லை உடனே ப்ரொடக்ஷன் சைடில் இல்லை ஸ்டாப் பண்ணிடலாம், வேண்டாம் இப்போ எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம நாளைக்கு ஷூட் பண்ணிச்சிக்கலாம். இல்லை சிவகார்த்தி சார் இல்லை அதெல்லாம் ஒன்று நம்மளுக்காக ஹோல்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அப்போ தான் அவரும் அந்த படம் தான் மிகப்பெரிய பிரேக்கு. பட் அவர் என்ன சொன்னால் இல்லை நம்ம போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உடனே ரெடி ஆகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து அப்போது கான்ஷியஸாக அதை திருப்பம் ஒரு 1 மோர் எடுத்து அதே பண்ணி முடிச்சாரு. பர்டிகுலராக வந்துட்டு நமக்கு இவ்வளோ டைம் தான் இருக்குது, 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து முடிச்சாகணும் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அடுத்தடுத்து ஃப்ரேம் எல்லாம் வைக்கணும்னா டைம் ஆகும்ல சார், அது எப்படி சார் குயிக்காக வந்து பண்ணுறது? ஏதாவது டிப்ஸ் அந்த மாதிரி இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் ஷூட் பண்ணணுமோ முன்னாடி ஓரளவுக்கு பிளானிங் இருக்கும். ஸோ இது பண்ணிடுறோம், இவர் வர டைமுக்குள்ளே இது இல்லை இந்த மாதிரி ஆக்சிஸில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காம்ப்ளிகேட்டடாக அந்த ஆக்சிஸ் வச்சுட்டு திருப்பம் நம்ம இப்போ மூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் அதுக்கு ஒரு 1 மோர் போகும். அது ஒரு 1 மோர் போச்சுன்னா நம்மளுக்கு திருப்பம் அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த டைமுக்குள்ளே கொடுக்கும் போது இந்த நிறைய படங்கள் வந்து அதுக்காகவே தெரியும் 1 மோர் போக முடியாது, சரி நல்ல ஆக்சிஸ் வைக்க முடியாது, ஏன்னா அந்த டைமுக்குள்ளே அவங்களை அனுப்பிச்சி ஆகணும். ஆர்டிஸ்டோட ப்ரெஷர் இருக்கும், அவங்க அடுத்த படத்துக்கு போய் ஆகணும், அவங்கள சொல்லி தப்பில்லை. பட் அவங்க அடுத்த படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளே ஒரு ப்ரிப்பரேஷன் ஆப்போசிட் கவுண்டரில் வச்சுங்க, ஸ்டெடிகாம் வச்சுன்னா ஸ்டெடிகாம் வந்துருங்க, டக்குன்னு இங்கே மூமெண்ட்டில் எடுத்துக்கலாம், இங்கே அவங்க வராங்க வரது போட்டு எடுத்துடலாம், ஜிம்மி இங்கே வச்சுக்கலாம், திருப்பி இதுலேருந்து இது கட் பண்ணி கொடுத்துனா இந்த ஜிம்மி ஷாட்டிங் வந்து ஷூட் பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிளான் பண்ணிப்போங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே அது பண்ணணும், 3 ஹவர்ஸில் அதுக்குள்ளே பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்களும் 7 படம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு படம் முடிச்ச உடனே அடுத்தடுத்த படம் டிஃப்ரெண்ட் ஸ்டார் காஸ்ட்டில் நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு லக்ஸுரி அந்த மாதிரி கிடைக்குதா, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் 4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாலும் 5th மூவிக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிள் போட்டால் தான் அந்த படம் கிடைக்குதா? ஆமாங்க, அதே 5th மூவி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் அடுத்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போனால் அந்த ப்ரொடியூசர்ஸ், அதுக்கான ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுவோம். அந்த ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணால் அதுக்குள்ளே அவங்களுக்கு பட்ஜெட் இருக்கும், அதுக்குள்ளே இந்த ஹீரோஸ் தான் பண்ண முடியுன்ற போது அந்த ஹீரோஸ்க்காக நம்ம ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியும். அப்புறம் அவங்களுக்கு அது பிஸியாக இல்லைன்னு வேறு ஒரு ஹீரோ போய் பார்ப்போம். அவங்களோட காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வரத்துக்குள்ளே ஒரு டைம் எடுக்கும். ஸோ அதுலேயும் நம்ம டைம் போயிடும், அதுலேயே ட்ராவல் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு படம் பேசி முடிச்சோன்னா அதை ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறதே அந்த பெரிய ப்ராசஸ் ஆகிடும். ப்ரீப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு படமும் வந்து இங்கே வெற்றி மட்டுமே தான் டிசைட் பண்ணுது. இவங்க நல்ல கேமராமேன், கெட்ட கேமராமேன் சொல்ல வருது இல்லை, அதை கெட்ட கேமராமேன் இல்லைங்க, அவர் திறமை இருந்தும் அவங்க வந்து இல்லை இவங்க ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடுது. பட் அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு படத்தை விட கதை தான் டிசைட் பண்ணுது.
கேமராமேன் டிசைட் பண்ணுறது இல்லை, அந்த டைரக்டரும் அந்த கதையை மட்டும் தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ அது கேமராமேன் கிட்ட 7 டைம் பழி வர்றது வந்து இல்லை கஷ்டம் தான். நல்லா இல்லை அப்படின்னா ஓகே. அந்த கேமரா நல்லா ஹிட்டான கேமராமேனை இன்னும் 4-5 படம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் மேபி ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ Okay. அது எந்த கேமராமேனோட இதுவும் இல்லையா ராசி அதெல்லாம் சொன்னேன். அந்த படம் கதை நல்லா இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஓடும். ஓகே. அந்த இது இருக்குது. பட் அண்ட் உங்களோட ஜேர்னியில் வந்துட்டு ஏதாவது ஒரு படம் கமிட் ஆகி ஃபுல்லாக ஒரு 6 மந்த்ஸ் அந்த படத்துலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கப்புறமா டிஓபி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஜேர்னியில் இருக்கா? இருக்குங்க, நிறைய படங்கள் இருக்குது. ஒரு 2-3 படங்கள் இருக்குது. நம்ம பிகினிங்கில் நிறைய படம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுவோம். ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த படம் தான் நம்மளோட பிரேக்குன்னு நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். லாஸ்ட்டு டைமில் வந்து நேம் சொன்னால் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டு ஒரு பெரிய படம் எல்லாமே ஓகே, லாஸ்ட்டுக்கு நாளன்னைக்கு ஷூட்டிங் போகும்போது இன்றைக்கி ஃபோன் பண்ணி இல்லை இன்னொரு கேமராமேன் ப்ரொடக்ஷன் சைடில் சொன்னாங்க, அதனால் இது மூவ் பண்ணுறேன் சாரி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அது வரைக்கும் அந்த டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் ஆகிருப்போம், அந்த படத்து கூட ட்ராவல் ஆகிருப்போம். அந்த படம் ஃபுல்லாக நம்மள தான் பண்ண போகிறோன்னு ஒரு இதில் இருக்கும்போது அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அவங்களுக்கு ஒரு கேமராமேன் இருக்காங்க, அவங்கள போட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ இந்த படத்துக்காக நம்ம ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணோம், 3 மாதம் ஒர்க் பண்ணோம், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அப்பெல்லாம் வந்து எப்பயாச்சும் தோணிருக்கா உங்களுக்கு, ஏன்டா நம்ம இந்த சினிமோட்டோகிராஃபி ஃபீல்டை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிருக்கா? இல்லை அது அப்படி நினைச்சு ஆசைப்பட்டு தானே வந்தோம், அதனால் அது தோணுது கிடையாது. பட் அவங்களுக்கு இதோட பெட்டரான ஒரு படங்கள் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இந்த படத்துக்கு இதோட பெட்டரான ஒரு படம் அந்த பொசிஷனில் அப்போ அவங்க ஃபீல் பண்ணணும்னு நினச்சது உண்டு. ஸோ இந்த பாவமாக அந்த கேமராமேன் ஏன் போட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. உங்களோட மென்டார் சினிமாட்டோகிராஃபர் சுப்ரமணியம் சார் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சார் இருந்துச்சு? அந்த எந்த படத்துக்கு அவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு? பாலசுப்ரமணியம் சார் வந்து டக்குன்னு ஓகே உடனே ரியாக்ட் பண்ண மாட்டார் அவர் எந்த விஷயத்துக்கும். சார் நான் ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படின்னா, நான் அந்த மாதிரி காவல்துறை நண்பன் பண்ணி முடிச்சிட்டோன்னே எனக்கு சார் இந்த படம் பார்த்துருக்கேன், இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்தாரு, அவரை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல, அப்புறம் இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்கான், ஒரு லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் ட்வீட் போட்டார், இந்த மாதிரி Okay. ரொம்ப என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் ட்வீட் போட்டாங்க. சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு படத்தை பற்றியும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட் போயிடலாம். உங்களை பற்றி நாங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்ல, மக்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால திஸ் ஆர் தட் செக்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, நாங்கள் கொஸ்டின் வந்துட்டு கேட்போம், நீங்கள் அதுக்கு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்னிங் ஷூட் பர்சனா இல்லை நைட் ஷூட் பர்சனா? நைட் ஷூட் பாஸ். நைட் ஷூட் Okay. பர்சன். 30 days கால் ஷீட் ஓகேவா இல்லை 55 days கால் ஷீட் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? பிளான்டாக இருந்தால் 30 ஷூட் 30 போதும். நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பர்சனா இல்லை ஸ்பெண்டிங் பர்சனா? ஸ்பெண்டிங் பஸ். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல டீ ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, காஃபி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? டீ. டீ தான். ஓகே. ஃபாரஸ்டா இல்லை பீச் அந்த மாதிரியா? ஃபாரஸ்ட். ஓகே. ஃபாரஸ்ட். ஆக்ஷன் சீக்வென்சஸ் எடுக்க பிடிக்குமா இல்லை ரொமான்டிக் பாடல்கள் எடுக்க பிடிக்குமா? ரொமான்டிக். ஓகே. காமெடி ஜெனரா இல்லை த்ரில்லரா? த்ரில்லர். ஆக்ஷனா ரொமான்ஸா? ரொமான்ஸ். ரொமான்ஸ். ஓகே. நேச்சுரல் லைட்டா ஸ்டுடியோ லைட்டா? நேச்சுரல் லைட்ஸ். ஏன்னா Okay. நேச்சுரல் லைட்ஸ்லேயே வந்து நமக்கு அது கொடுக்கறது எந்த லைட்டாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த நேச்சுரல் லைட்ஸில் கொடுக்குற அந்த ஷேடோவோ இல்லை வர அந்த சோர்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாவே அதுவே போதுமானதாக இருக்கும். ஓகே. ஓகே. லைவ் லொகேஷனா இல்லை செட்ல வந்து ஷூட் பண்ண பிடிக்குமா? லைவ் லொக்கேஷன் தான் உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா யாருக்குமே வந்து அந்த கண்ட்ரோல்டே இருக்காதுல்ல, எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கேமராவை யாரும் பார்க்கக்கூடாது, ஸோ கேமரா இருக்கிறது தெரியக்கூடாது, அதுதான் சேலஞ்சு. செட்டுக்குள்ளே எடுக்கும்போது நம்ம எல்லாமே கண்ட்ரோல்டு தான், நம்ம யாரையும் உள்ளே க்ராஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம், யாரையும் வர வேணான்னு அன்வைட் லைட் ஸ்டேபிளாக இருக்கும். பட் அவுடோரில் வந்து அந்த மாதிரி இருக்குது, லைட் வேரியேட் ஆகிட்டு இருக்கும், ஒரு இடத்துல பீக்காக போயிட்டுருக்கும், ஒரு இடத்துல டவுன் ஷேடோ வந்துட்டுருக்கும். அதனால் வந்து லைவ் லொக்கேஷன் தான் எப்பவுமே சேலஞ்சிங். ஓகே. ஓகே சார். ஸோ லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படங்கள் பிடிக்குமா இல்லை வந்துட்டு ஒரு கமர்ஷியலான ஃபேண்டசிஸ் எல்லாம் ஆட் பண்ணுற ஒரு படங்கள் பிடிக்குமா? லைவ் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைவான இருக்க படங்கள் ரொம்ப பிடிக்கும். அது வந்து காவல்துறைகள் நம்பர் அதே சொன்ன மாதிரி ரொம்ப லைவான கதைகள், அந்த மாதிரி கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு படத்துல நீங்க சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்றீங்க, ப்ரொடியூசர் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நீங்க எதர் டைரக்டர் ஆகலாம் இல்ல ஆக்டர் ஆகலாம், அந்த படத்துல என்னவா வந்து மாறுவீங்க? டைரக்டரா? அவராலே நம்ப முடியல அப்படின்றாரு. என்ன சூஸ் பண்ணுவீங்க? இது முதல்ல நடக்காது, நடந்துச்சுன்னா நடந்துருச்சுலாம் ஒரு பேச்சுக்கு.
இல்லை நான் கேமராமேனாக இருக்கிறதுங்க ஆசைப்படுறேன். இல்ல கேமராமேன் அது இல்லாம கேமராமேன் இல்ல இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் எய்தர் ஆக்டர் இல்ல டைரக்டர். ப்ரொடியூசர் உங்களை சூஸ் பண்ண சொல்றாரு, எது சூஸ் பண்ணுவீங்க? நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அது ஹிட், நிறைய காசு வரும், அப்ப எது சூஸ் பண்ணுவீங்க? டைரக்டர். டைரக்டர். ஓகே. ஓகே சார். அண்ட் ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு டைரக்டர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கா சார்? இதை நான் கேட்கவே இல்லை. இல்லை எல்லா கேமராமேன்ஸுக்கும் ஒரு அவங்களுக்கு ஏன்னா டேரக்டர்ஸ் கூடயே ஒர்க் பண்ணுறாங்களே, எல்லா டேரக்டர்ஸோட எல்லா மூமெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க கூட ட்ராவல் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு அப்படியே கதை ஒட்டிக்கும். இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும் அப்படின்னு. அது எக்ஸாம்பிள் கேவிஎன் சார் இல்லை அவங்களாம் நம்மளுக்கு முன்னோடிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் பார்க்கும்போது ஜீவா சார் எல்லாம் இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி கதைகள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து நம்ம எப்போ சினிமோட்டோகிராஃபி அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை பண்ணணும். ஓகே. இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? எவிடன்ஸ் போயிட்டுருக்கு. திருப்பம் யோகி சாரோட ஒரு படங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவரு மீன் பண்ணுற மாதிரி ஒரு படங்கள் பேசிட்டு இருக்கேன். எல்லாமே டாக்ஸ் போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர் சார். சீக்கிரத்தில் Nice. நடக்கும்.